கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக இந்த வாரத்தின் மத்திய நாளிலும் ஜெப கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பை தந்த தேவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருடைய சாட்சியும் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை மறுபடியுமாக நம் ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்தியது. அடியனுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிருபையாக இருந்து நடத்தி வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு துதி கன மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த தியானத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்துல நாங்கள் தியானிக்கிற வசனங்களை எங்களுக்கு தெளிவாய் புரிய வைங்கப்பா. ஆவியானவர் எங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிற கிருபையை எங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து வெளிப்படுங்க. ஆவியும் மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஜெயிக்கும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இந்த நிகழ்கால சத்தியங்களை தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் இதுவும் பிரதானமாக 42ஆம் அதிகாரத்துல நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு மௌனமாய் இருத்தல். மௌனமாய் இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து சில மகத்துவமான சத்தியத்தை கொடுக்கப்பட்ட நேரத்திலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு நாம் தியானிப்போம். சில காரியங்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களும் இதை தியானிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்தார். அந்த மனிதனுக்கு வேதத்தின் வசனங்கள் சொல்வதை போல நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் சொல்ல சொல்ல நீங்க கவனித்துக் கொண்டே வாருங்கள், உங்களுக்கு புரியும். வேத வசனங்களை எடுத்து வாசிப்பவர்கள் ஒருவர், அதன் பிறகு இடம் கொடுத்து மற்றொருவர் நீங்கள் வாசிக்கலாம். முதல் வசனமாக நீதிமொழிகளிலே 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். 3ஆம் அதிகாரம் 32, நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம். யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி இந்த வசனம் நிறைவேறுகிறது என்று நாம் பார்க்கலாம். வாசியுங்கள் யாராவது. அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இல்லம்மா, 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். இது யோசேப்பின் வாழ்க்கையில நடந்ததா என்றால் நிச்சயமாக நாம் பார்க்கலாம். அங்கே சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்க இருந்த 2 பேருக்கு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது யோசேப்பு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அதே போல பார்வோன் ராஜா அவருடைய வாழ்க்கையிலும் அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் தெரியாமல் இருந்த நேரத்துல இந்த நீதிமான் எப்படி பாருங்க வசனம் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்ன ஒரு பாக்கியம் நமக்கும். இந்த தானியேல் வெளிப்படுத்தல் புஸ்தகம் ரகசியங்களை வெளிப்படுத்துற புஸ்தகம். ராஜாக்களுக்கு புரியாத சில காரியங்களை, பிரபுக்களுக்கு புரியாத சில காரியங்களை தேவன் நமக்கு நம்முடைய பார்வைக்கு கொண்டு வருகிறார். தானியேல் புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் ரகசியங்களை நமக்கு புரிய வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான நம்ம கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்படி தெரிகிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. சில சமயங்களை நம்ம சாதாரணமாக நினைத்துறோம். ஆனால் வசனம் சொல்கிறது நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது என்று வசனம் சொல்றது. மற்றும் சில வசனங்களை தியானிக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். யோசேப்புடைய வாழ்க்கையில மறுபடியும் எப்படி இந்த வசனம் நிறைவேறுகிறது என்று நீங்கள் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற
சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கை அப்படியாவே இருந்தது. பாருங்க, சகோதரர்கள் வித்து அல்லது குழியில போட்டுறாங்க, அப்புறம் விற்கப்படுகிறார், அப்புறம் எகிப்துக்கு வராரு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேவன் அவரை உயர்த்தி வருகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். எப்படி வசனம் இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்பதை பார்க்கிறோம். மற்றும் ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். இந்த வசனமும் அற்புதமா இருக்கும். நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பாருங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். யோசேப்பு எத்தனை முறை இந்த நாள் நம்ம தியானிக்க போறோம், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அடியனுக்கும் ஒரு பாடமாக இருந்தது. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். அவன் இக்கட்டிலிருந்து தேவன் காப்பாற்றப்படுவான். அங்க குழியில போட்டுருவாங்க, எப்படி தேவன் அற்புதமாக காப்பாற்றினாங்க. சிறைச்சாலையில போட்டுருவாங்க, தேவன் எப்படி அற்புதமாக இந்த மனிதனை காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்தில் துன்மார்க்கன் வருவான். நம்ம கடந்த வாரத்துல நம்ம படிச்சோம். கடைசியில சிமியோன் சிறைச்சாலைக்கு போறதை நீங்க பார்த்திருக்க முடியும், நீதிமான் விடுவிக்கப்படுவதையும் பார்க்க முடியும். இங்க சிமியோன் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியில இவங்க எல்லாம் தான் பாவம் பண்ணாங்க. எப்படி வேத வசனம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தருக்கு பிரியமான வாழும் பொழுது கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாடம் ஏன் படிக்கிறோம்னு சொன்னா, நாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது அவருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நாம் நிச்சயம் பார்ப்போம், நாம் ருசித்து பார்ப்போம். இருந்தாலும் கூட இன்னும் 2 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்குரிய மைய பாடத்திற்குள்ள போற போறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது வாசிங்கள். தீயோ நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்க நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. இது யோசேப்பு வாழ்க்கை நடந்துச்சா அப்படின்னா நிச்சயம் நீங்க பார்க்க முடியும். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு என்று நாம் பார்க்கிறோம். கடைசியில தன் சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த யோசேப்புக்கு முன்னாடி கடைசியில தேவன் சாஷ்டாங்கமா பணிகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பாடமெல்லாம் தேவனுக்கு கடைசி காலத்துல வாழ்ற நமக்கு பெரிய ஒரு 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 மகிமையான பாடமாக வைத்திருக்கிறார். நாம் நீதிமானாக வாழும் பொழுது துன்மார்க்கர் நமக்கு என்ன செய்து காரியங்களை கொண்டு வந்தாலும் கூட வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளும் குனிவதுண்டு என்று வசனம் சொல்லுது. அப்ப நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது துன்மார்க்கராக இருந்தாலும் சரி, தீயோராக இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அதிக நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் அதிக போராட்டங்கள் நமக்கு உண்டு, அநேக சவால்கள் நமக்கு உண்டு. அந்த நேரங்களில் சோர்ந்து போகாதபடிக்கு யோசிப்புடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார் காரியங்களை. மறுபடியும் மற்றொரு வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இந்த வசனம் இந்த நாள்ல மைய வசனமாக இருக்கும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்கிற இந்த வசனம். பொதுவாக ஊழியக்காரராக இந்த வசனத்துல நிறைய பிரசங்கங்களை செய்திருக்கிறோம். நீங்களும் நிச்சயமாக தியானித்திருப்பீங்க. நீங்களும் ஒருவேளை பிரசங்கித்திருக்கலாம், ஒருவேளை நல்ல பிரசங்கங்களை செய்திகளை கேட்டிருக்கலாம். பல விதத்துல இந்த வசனத்தை தியானிக்க முடியும். ஆனால் இந்த நேரத்துல அடியனுக்கு பிடித்த ஒரு விளக்கத்தை உங்கள் முன்பாக வைக்க பிரியப்படுகிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். பொதுவாக நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியம், நீதிமான் என்ற மதத்துல அவன்
விழுவான் அப்படின்னா பாவத்துல விழுந்து விழுந்து 7 முறை அதுக்கப்புறம் எழுந்திருப்பான். இப்படிதான் பொதுவான ஒரு கருத்தும் ஒரு ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இதை காட்டிலும் ஒரு கூடுதலான ஒரு வெளிச்சத்தையும் இந்த நாளில் நம்ம படிக்க போறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்கிறதுக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன ஒரு அற்புதமான விளக்கத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 20ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். சரி, இது முதல் தடவை. சரிங்களா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இது முதல் முறை தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க. நாம் அவனை கொன்று எங்கே போடுவோம்? இந்த குழியில் ஒன்றில் அவனை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம போடுவோம். இப்ப நீதிமொழிகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் இவன் என்ன பண்ணுவான்? அவன் எழுந்திருப்பான் என்று வசனம் சொல்கிறது. பாருங்க, குழியில போட்டுலாம், கொலை செய்திடலாம் என்று இதோட சொப்பனம் முடிஞ்சிரும், இதோட யோசேப்புடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. வசனம் எப்படி நிறைவேறுகிறது பாருங்க. அங்க முடியல. அவன் எழுந்திருப்பான் என்ற வசனம் சொல்கிறது. 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். போதுமா. அப்ப பாருங்க, தேவன் ரூபன் என்கிற சகோதரனை வைத்து அந்த குழியிலிருந்து தேவன் தப்புவிக்க பண்றாங்க. இது முதல் தடவை என்று நான் சொல்கிறேன். அப்ப ஒவ்வொரு முறை விழத்தள்ள முயற்சித்தாலும் முடித்து விட வேண்டும், இவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்கும் போதும் தேவன் எப்படியாவது இந்த இந்த மகனை, தேவனுடைய பிள்ளையை எப்படி காப்பாத்துறாங்க பாருங்க. ஒருவேளை இந்த ஜப கூட்டத்தை கலந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா? என்னை குழியில தள்ளிடுறாங்க, நான் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னா சோர்ந்துராதீங்க. தேவன் உங்களுக்காக நபர்களை வைத்திருக்கிறார், அனுப்புவார், ஆண்டவர் எழுப்புவார். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்கிற சொல்ற ஒரு காரியத்தை நம்ம ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறத நம்ம பார்க்க முடியும். 22ஆம் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். ரூபன் மறுபடியும் என்னதான் சொல்றாரு? ரூபன், நீங்க கொலை செஞ்சு குழியில போட வேண்டாம்னு சொன்ன ரூபன் இந்த சகோதரனை நம்ம கொண்டு போய் ஒரு குழியில வேணா போட்ட, மறுபடியும் குழி. இது 2ஆம் முறை நம்ம பார்க்க முடியும். இப்ப பாருங்க, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்கிற வசனம் மறுபடியும் நிறைவேறதை நம்ம பார்க்க முடியும். மறுபடியும் இந்த குழியில போலாம் என்று முயற்சிக்கிறாங்க. தேவன் மறுபடியும் அந்த மகனை காப்பாற்றுகிறார். அப்ப தேவனுக்கு பிரியமா நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கடைசி நாட்கள் இந்த நிகழ்கால சத்தியத்தை படிக்கும் பொழுது, ஒவ்வொரு சமயமும் நம்ம தள்ளப்படும் பொழுது, குழியில தள்ளப்படும் பொழுது தேவன் நம்மளை ஒரு திட்டத்திற்காக வெளியே கொண்டு வருவாங்க. பெரிய நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நம்ம இருக்கலாம். 24ஆம் வசனத்தை மறுபடியும் வாசங்க. 24ஆம் வசனத்தை. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. 3ஆம் முறை மறுபடியும் குழி என்று இதே ஒரே அதிகாரத்துல பாருங்க எத்தனை முறை குழி என்று தள்ளப்படுற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. 26ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இடத்தை மறைப்பதனாலே ரூபன் வந்தாரு. ரூபன் உதவி செஞ்சாரு. இப்பொழுது வந்த நபருடைய பேர் என்ன? யூதா. நம்முடைய சகோதரனை இப்படி குழியில போட்டா நம்முடைய கொன்ற நமக்கு என்ன லாபம் என்று. அப்ப தேவன் நமக்கு நபர்களை அனுப்புறாங்க. எனக்கு இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது மறுபடியும் வந்தது, நம்ம சில சமயம்
சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே என் கூக்குரலை யாரு கேட்பா? எனக்காக யாராவது பேச மாட்டாங்களா? எனக்காக யாராவது இந்த இந்த கூட்டத்துல யாராவது எனக்காக வந்து நிற்க மாட்டாங்களா என்று நம்ம ஒருவேளை நம்ம நிக்கலாம். மறந்துடாதீங்க, தேவன் யாரையாவது பயன்படுத்தி நம்மளை காப்பாற்றுவார். இங்க யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ரூபனை அனுப்பி யூதா மூலியமாக தேவன் தன்னுடைய திட்டத்திற்கென்று நம்மளை என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கட்டமாக அனுமதித்து கொண்டு போவதை நாம் பார்க்க முடியும். 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விட்டு போடுவோம். வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். இப்ப தேவன் நாம் பார்க்க முடியும், தேவன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை எப்படி அழகாக அந்த குழியிலிருந்து எப்படி ஒவ்வொரு கட்டமாக காப்பாற்றுவதை நம்ம படிப்பினையாக நாம் படித்துக் கொள்கிறோம். ஒரு 3-4 குழி 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 என்று நாம் பார்த்தோம். இது மாத்திரமல்ல, போத்திபாருடைய வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு மறுபடியும் சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுறாரு யோசேப்பு. தேவன் அங்க இருந்தும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தேவன் வெளியே கொண்டு வராங்க. அப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம நீதிமானாக நம்ம வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது நம்ம தள்ளப்படுவோமா அப்படின்னு சொன்னா உண்டு உண்டு. அதனால அற்புதமான சாட்சி கேட்டோம். 4 வாலிபர்கள் எப்படி ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில வழிமறித்து எப்படி காரியங்களை செய்தார்கள் என்ன என்று அம்மா அற்புதமான ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த நாள் பிரசங்கத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரே சகோதரன் 10-9 சகோதரர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க குழியில. ஆனால் எல்லா நேரங்களிலும் என்ன பண்றாங்கன்னா தேவன் அவரை காப்பாற்றுவதை நாம் பார்க்க முடியும். God always has people to speak for you. நம்ம பேசாம இருந்தாலும் தேவன் வேற யாராவது மூலமா நமக்காக பேச வைப்பாங்க. ஒரு ஊழியக்காரனாக சம்பவங்கள் இருந்திருக்கிறது. அடியனுக்கு வாழ்க்கையில, ஆண்டவரே எனக்காக யாராவது பேச மாட்டாங்களா கர்த்தாவே? இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா? எனக்காக பாஸ்டர் நாங்க இருக்கிறோம், நீங்க ஏன் போலாம் அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா என்று நின்றிருக்கிற சூழ்நிலை இருக்குது. அது மத்தியில தேவன் நபர்களை வைத்து நம்மளை பலப்படுத்தியிருக்கிறார். அதையும் நான் சாட்சியாக உங்களிடத்துல சொல்ல முடியும். கடைசி நாட்கள்ல வாழ்ற நமக்கு யோசேப்புடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கும். அப்படி நீதிமான்களா வாழும் பொழுது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்குது, கான்ஸ்பிரசி என்ற ஒரு வார்த்தை இருக்குது. கான்ஸ்பிரசி, சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுவது. நடக்கும், ஆனால் தேவன் நம்மளை உயர்த்துவார். 28ஆம் வசனத்தை வாசிங்க. 28ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் ஜோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஆச்சரியமான பாடங்கள். ரூபன் உதவி செய்யறாரு சரி, யூதா உதவி செய்யறாரு சரி, தன் சகோதரர்களை ஏதோ ஒண்ணு இறக்கம் காமிச்சு ஏதோ தப்பிச்சு போட்டேன்னு சொல்லிட்டு யாரு உதவி செய்யறது பாருங்க. 28ஆம் சொல்கிறது, அந்த அந்த வர்த்தகரான மீதியானியர். இவங்க யாரு? இவங்க எப்படி யோசேப்பை என்ன பண்றாங்கன்னு சொன்னா குழியில இருந்து எழுப்பி விடுவதை நம்ம பார்க்க முடியும். அப்ப தேவன் இது யாராவது ஒரு நபரை, ஒருவேளை உங்க சகோதரன் சகோதரி, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள், ஒருவேளை யாராவது உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் கூட யோசேப்பின் வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள முடியும். தேவன் ஒரு நபரை அனுப்புவார், அவர் உதவி செய்வார் குழியிலிருந்து எழும்புவதற்கு. இப்ப நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னா பாவத்துல விழுகிற காரியத்தை மாத்திரம் அது சொல்லல. நம்மள முட்டுச்சந்து என்று ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு முடிவு சந்து. இப்படிப்பட்ட முடிவு சந்து நேரங்கள் எல்லாம் தேவன் நபர்களை அனுப்பி எப்படி பண்றாங்கன்னா வெளியே கொண்டு வராங்க. ஆனாலும் எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம், இந்த எல்லா சூழ்நிலையிலும் இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இந்த செய்தியின் தலைப்பை மௌனமா இருத்தல் போல. ஒரு வாலிபன்
நான் ஒரு வேத மாணவனாக யோசித்து பார்த்தேன், இந்த மகன் துடிச்சிருப்பானா? இந்த யோசேப்பு இந்த பக்தன் துடிச்சிருப்பாரா? ஏன்னா இந்த இந்த வாலிபன் தன் சகோதரர்களை தேடி போகும் பொழுது தன் சகோதரர்களை தேடிதான் போறாரு. அப்பா அனுப்புறாங்க, அப்பா யாக்கோப் அனுப்புறாங்க, தன் சகோதரருக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது அந்த வனாந்தரத்துலதான் தேடி போறாரு, தன் சகோதரரை தேடி போறாரு. வனாந்தரத்துல காட்டு துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அதனாலதான் என்ன பண்றாங்க, சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா தகப்பனத்தை போய் சொல்றாங்க, ஒரு துஷ்ட மிருகம் அடிச்சு போட்டுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வனாந்தரத்துல துஷ்ட மிருகம்லாம் இருக்குது. அதன் மத்தியிலும் இந்த மனிதன் யோசேப்பு பிரயாணப்பட்டு போறாரு. அப்ப தைரியம், கொஞ்சம் தைரியமான ஒரு வாலிபன் போலதான் இருக்கிறார் யோசேப்பு, கொஞ்சம் தைரியமான ஒரு வாலிபன். ஆனாலும் கூட தன் உயிருக்கு இந்த சகோதரர்கள் இவ்வளவு பேரு கஷ்டப்படுத்தும் போது இந்த யோசேப்பு, இந்த வாலிபன் என்ன செய்திருப்பார்? என்னை காப்பாற்றுங்களேன். ஒருவேளை விற்கப்படும் பொழுது, ஒரு அடிமையாக விற்கப்படும் பொழுது, ஒருவேளை யோசேப்பு அந்த விற்கப்பட, என்னுடைய அப்பா ஊர் இங்கதான் இருக்குது, என்னை கொண்டு போய் என்னுடைய அப்பா வீட்டுல விட்டுருங்க, என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்னை துன்பப்படுத்துறாங்க. என்ன நடந்துச்சு? வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த சகோதரனாக யோசேப்பு பாருங்க, கெஞ்சி இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, ஒரு வசனத்தோடு இந்த நாளின் தியானத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த யோசேப்பு ஒருவேளை எப்படியெல்லாம் என்ன வேணா சத்தம் போட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மகன் கெஞ்சினான் என்று வசனம் சொல்கிறது. அவன் கெஞ்சினான். இந்த யோசேப்புக்கு ஒரே நாள்ல இவ்வளவு சகோதரர்கள் செய்திருக்காங்கன்னு சொன்னா, அவங்க வீட்டுல இந்த சகோதரர்கள் எல்லாம் என்னென்னலாம் செய்திருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரே நாள்ல இத்தனை முறை குழியில போட்டு எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா, வீட்டுல இருக்கும் போது என்னென்னலாம் செஞ்சிருந்திருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த யோசேப்ப இந்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னும் செய்ய முடியல. என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா, யார் இருக்கிறான்னா தகப்பன் கூட இருக்கும் பொழுது இந்த சகோதரர்கள் மேல யோசேப்பை என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இந்த சகோதரர்கள் எல்லாம் காத்து கிடக்குறாங்க. என்னைக்கு இந்த யோசேப்பு தகப்பன் வீட்டுல இருந்து வெளியே வருவான், வீட்டுல ஒரு நாள் தனியா மாட்டுவாங்க, அன்னைக்கு நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய திட்டம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி. நமக்கும் பாதுகாப்பு எங்க மாத்திரம்தான் இருக்குன்னு சொன்னா, தகப்பனுடைய வீட்டில் மாத்திரம்தான் பாதுகாப்பு இருக்கு. தேவ ஜனங்களே, நம்ம அங்க இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு என்ன பாதுகாப்பு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபத்திற்குள்ளாக நாம் போவோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருவமும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். யோசேப்புக்கு ஒரே ஒரு இடம் மாத்திரம்தான் தஞ்சமாக இருந்தது, தகப்பனுடைய வீடு. நமக்கும் இந்த கடைசி நாட்களில தேவனுடைய இல்லம், தேவனுடைய பிரசனம் தான் நமக்கு தஞ்சமாக இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.